மார்ச் 17 தவக்காலம் 2ஆம் வாரம் திங்கள்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 36 முதல் 38 வரை. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னிப்பு கொடுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொன்றும் அதனதன் பாணியில் இரக்கத்தை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. மேகத்தின் இரக்கம் மழையை பொழிய செய்கின்றது. கடல் தாயின் இரக்கம் நல்ல வளங்களை கொடுக்கின்றது. பெண்ணின் இரக்கம் குழந்தையை கொடுக்கின்றது. இப்படி எல்லாமே அதனதன் பாணியில் இரக்கத்தை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் கடவுளின் இரக்கமோ எதை கொடுக்கிறது என்றால் மன்னிப்பை கொடுக்கின்றது. இதனை வெறும் வார்த்தையோடு நின்று விடாமல் தன் வாழ்க்கையின் வழியாக நமது ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். படை வீரர்கள் தன் உயிரை வாங்கிய போதும் கூட அவர்கள் மீது மன்னிப்பு என்ற பண்பை இரக்கமாக பொழிகின்றார். இன்று நாம் அத்தகைய பண்போடு வாழுகின்றோமா? மன்னிப்பு என்ற பண்பை நாமும் நமது இயல்பான இரக்கமாக பொழிகின்றோமா என்று சிந்தித்து பார்க்கவே இன்றைய நாள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. மனிதர்களாகிய நாமாக ஒரு சில இயல்புகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். நல்லது செய்பவர்களுக்கு நல்லது செய்வதும், கெட்டது செய்தால் அவர்களுக்கு கெட்டது செய்வதும் என்பதுமாக. மனித கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் இது சரியான பார்வையாக தோன்றுமானால் அது சரியானது அல்ல. நாம் அனைவருமே கடவுளின் இயல்பை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளின் இயல்பு என்ன? கடவுள் நல்லோர் மேலும் கெட்டோர் மேலும் மழையை பொழிய செய்கின்றார். அனைவர் மேலும் இரக்கம் காட்டுகின்றார். அந்த இயல்பை நாமும் நமது வாழ்வாக மாற்ற வேண்டும். நமது வாழ்வை சீர்படுத்துவதில் நாம் இயேசுவை எப்போதும் முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும். நமது வாழ்வில் கடவுளை முன்மாதிரியாக கொள்ளாமல் சக மனிதர்களை பார்த்து நமது வாழ்வை இப்போது அமைத்துக் கொள்ளுகின்றோம். இது வாழ்வை பற்றிய சரியான பார்வை அல்ல. எனவே வாழ்வை அதனுடைய இயல்பில் வாழுவோம். கடவுளின் இயல்பை கொண்டு வாழ இன்றைய தவ நாட்களில் முயற்சி எடுப்போம். அன்பின் தந்தையே இறைவா, மன்னிப்பில் வள்ளலான இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்கின் வழியாக இன்று எங்களை மன்னிக்க அழைக்கின்றீர். அதற்காக நன்றி அப்பா. இந்த அழைப்பிற்கு ஏற்ப யாருக்கெல்லாம் எங்கள் மன்னிப்பு தேவைப்படுகின்றதோ அவர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இதனால் நாங்களும் உம்மிடமிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோமாக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.